நண்பர்களே, இடுப்பு வலி அல்லது முதுகு தண்டில் வரக்கூடிய வலி, எலும்பு மூட்டு மருத்துவரையோ, பிசியோதெரபிஸ்டையோ, வர்மா தெரபிஸ்டையோ, மந்திரிக்கிறவரையோ, எண்ணெய் தடவுறவரையோ எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய காமன் ப்ராப்ளம் வந்து இடுப்பு வலி. இந்த இடுப்பு வலி பற்றி இன்னைக்கு கொஞ்சம் நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். நான் கார்த்திக் செல்வராஜ், ஆர்த்தோபெடிக் சர்ஜன், KS ஆர்த்தோகேர், கோயம்புத்தூர். இடுப்பு வலி நண்பர்களே, வாழ்நாளில் எல்லாருக்கும் ஒரு தடவை இடுப்பு வலி வரும் அப்படிங்கிறது தான் வந்து மருத்துவ அறிவியல் சொல்லுது. இந்த மருத்துவ அறிவியலில் வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்னென்னா, நம்ம வந்து எரெக்டாக நடக்க ஆரம்பித்த ஒரு பிராணி. நமக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் 4 காலில் நடந்துட்டு இருந்தாங்க. எப்போ வந்து மனுஷன் வந்து எரெக்டாக நடக்க ஆரம்பித்தானோ அப்போ அவனுடைய ஸ்பைனல் கார்டுக்கு, அவனுடைய வெர்டிபிரல் காலம்க்கு வந்து ஸ்ட்ரெயின் அதிகம் போக ஆரம்பிச்சு. அதனால பேக் பெயினுங்கிறது நேராக நடக்கக்கூடிய மனித இனத்திற்கு வரக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம். இடுப்பு வலி, முதுகு வலி வந்தவங்கெல்லாம் தனக்கு தான் ஏதோ இடுப்பு வலி வந்துருச்சு, வாழ்க்கையே முடிஞ்சுது, என்னால் நீ ஒன்றுமே பண்ண முடியாது, பெரிய பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த எண்ணத்தை மாற்ற. மனுஷன் என்னைக்கு நேரம் நடக்க ஆரம்பிச்சானோ அன்னைக்கே அவனுக்கு முதுகு வலி வரணுங்கிறது உறுதியாயிடுச்சு. ஸோ இந்த எண்ணத்தை மனசில் வச்சுட்டு முதுகு வலிங்கிறது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம், காமன் ப்ராப்ளம், எல்லாருக்கும் வரக்கூடிய சாதாரணமான ஒரு பிரச்சனைங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேசலாம். இடுப்பு வலி ஏன் வருது? தண்டுவடம் நேராக நம்ம உடம்பை சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதற்கு தண்டுவடத்துக்கு முன்னும் பின்னும் வந்து தசைகள் இருக்கு. எலும்பு கிட்டத்தட்ட 33 எலும்புகள் இருக்கு. அந்த எலும்பினுடைய முன்பகுதியிலையும் பகுதியிலையும் தசை நார்கள் இருக்கு. பெரும்பான்மையான நம்மளுடைய பிஹேவியர் எப்படி இருக்குதுன்னா, நம்ம நேராக நிற்கிறது இல்லை, கூன் போட்டுக்கிறோம். சைட்ல இருந்து பார்த்தா நல்லா கூன் போட்டு நிற்கிறோம், கூன் போட்டு உட்காடுறோம், ஒரு சைடாக சோஃபாவில் சாஞ்சிக்கிட்டு டிவி பார்க்குறோம், குமிஞ்சிக்கிட்டே குப்புறப்படுத்து ஃபோன் பார்க்குறோம், படிக்கும்போதும் புஸ்தகம் படிக்கும்போதும் உட்காந்து சவணம் போட்டு நல்ல கூன் போட்டு வேலை செய்கிறோம். இது எல்லாமே என்ன ஆகும்னா, முன்புற தசைகளை ரொம்ப இறுக்கமாகவும் பின்புறத்தில் இருக்கக்கூடிய தசைகளை தளர்ச்சியாகவும் பலகீனமாகவும் ஆக்கும். இந்த தசைகளினுடைய பலகீனம் மற்றும் இம்பேலன்ஸ், இந்த இம்பேலன்ஸும் பலகீனமும் சேர்ந்து தான் வந்து முதுகு வலியாக மாறுது. 98% முதுகு வலிக்கு இதுதான் காரணம். இந்த முதுகு வலி வந்து ஈஸியாக, சுலபமாக இந்த தசைகளை, டைட்டாக இருக்கிற தசைகளை வந்து ஸ்ட்ரெச் பண்ணியும், பலகீனமாக இருக்கிற தசை நார்களை வந்து நல்லா டைட்டன் பண்ணியும் ஸ்ட்ரென்தன் பண்ணியும் இந்த முதுகு வலியை நம்ம சரி பண்ண முடியும்.